தனுஷ் சார் வந்து இங்கேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கே ஃபுல்லாக ஒரு ஜிம் செட்டப் மாதிரி ஒரு ஹால் எடுத்து போட்டு வச்சுட்டார். இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா தனுஷ் சார் ஒர்க் அவுட் பண்ண வரேன் எனக்கு தெரியல. அங்கே பார்த்தா 4:30 மணிக்கு அசிஸ்டன்ட் அவங்க ஃபோன் பண்ணுறான் எனக்கு, இந்த மாதிரி சார் தனுஷ் சார் நீங்கள் ஜிம்முக்கு வரீங்களான்னு கேட்டார். ஏன்னா நாங்கள் ரொம்ப லேட்டாக முடித்தோம் நைட்டு. பரவாயில்லையடா போய் பார்த்தா அங்கே ஒரு ஃபுல் டீமும் ஆக்டிவாக அங்கே ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப த்ரில் ஆகிடுச்சு. சரிடா நமக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் லைக் தட். ஸோ ஹி மேட் ஷோர் தட் எவ்ரிதிங் வாஸ் தேர். அவரும் உங்களை மாதிரி ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுற கேரக்டர். ஆமாம், இப்போ ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ ஹி வாண்ட்ஸ் டு புட் ஆன் லிட்டில் மாஸ். ஸோ ஹி இஸ் ஆல்சோ டூயிங் ட்ரெயினர் வராரு. ஸோ இட் வாஸ் சர்ப்ரைஸ்ட். அண்ட் அந்த டிசிப்ளின் தானே சார். ஏன்னா இப்போ நமக்கு அது ஆக்டர், அவரும் ஆக்டரை மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அவர் டிரெக்டும் பண்ணுறாரு, ப்ரொடக்ஷனும் பார்த்துக்கிறாரு, அதுக்கு மேலே இதுக்கும் டைம் ஒதுக்குறாருன்னா தட் மீன்ஸ் that discipline. So it is very inspiring. செய்யணும்னு நினச்சா செய்யலாம் சார். செய்யணும்னு நினச்சா செய்யலாம், மனசு வைக்கணும், அவ்வளோதான். இந்த கேள்வி எனக்கும் சேர்த்து தான் கேட்டேன் சீரியஸ்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து குரூப்பாலாம் முடிவெடுப்பான், டெய்லி வேலை வாக்கிங் போகணும், ஜிம்முக்கு போகணும் அப்படின்லாம். பட் ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி இஸ் மிஸ்ஸிங். ஒரு வே ஆஃப் லைஃப் அதை மாற்றுறப்ப அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். எஸ் சார், அது நிச்சயமாக அது மைண்ட் செட் தான் சார். அது ஒரு 15 மினிட்ஸாக இருக்கட்டும் சார், 20 மினிட்ஸ் நமக்கு அந்த கிடைக்கிற டைமை நம்ம வந்து அட்லீஸ்ட் இது பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல சார். அது பண்ணிட்டோம், எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அது மாதிரி நம்ம ஒரு ஒர்க் அவுட்டுன்ற ஒரு 10-15 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். அப்புறம் அப்படியே யூ ஸ்டார்ட் லைக்கிங் இட். அதாவது நிறுத்தாமல் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது பண்ணிவிட்டு அந்த டச்சிலே இருந்தாலே போதும் சார். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் சார். 15 மினிட்ஸ் ஆகும், அப்புறம் 20 மினிட்ஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ஆகும், உங்கள் பாடி சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கே யூல் ஃபீல் நைஸ். சரி வா, ஒரு half an hour 45 மினிட்ஸ் ஆகும். தட்ஸ் ஹவ் இட் ஆல். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது எனக்கு ஒரே ஒரு டஃப் பீரியட் என்னென்னா வணங்கான் பண்ணும் போது தான் சார். 1.5 வருஷம் நோ ஒர்க் அவுட் பண்ணாதீங்கன்ட்டார். ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜுக்கு, ஏன்னா இப்போ சைன் லாங்குவேஜ் எல்லாம் பண்ணணும், பாடி லூஸாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்டமக்கெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க, அப்படியே டைட்டாக இருக்க வேண்டாம். சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டு அப்படி பண்ணது தான். தட் வாஸ் அ டிஃபிகல்ட் டைம். பட் ஐ என்ஜாய்ட். என்னெல்லாம் என்னால் பண்ண முடியல, நல்லா சாப்பிட்டேன். அம்மா சமைச்சதை சாப்பிட முடிஞ்சுது. அம்மா வாஸ் வெரி ஹாப்பி. பட் இட் வாஸ் தட் அதுக்கப்புறம் திருப்பி கெட்டிங் பேக் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பிகாஸ் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் இருந்தது. ஸோ அதெல்லாத்தையும் மீண்டு திருப்பி பேக் டு ரொட்டீன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் நமக்கு பாடி முன்னாடியே தெரிஞ்சதுனால டக்குன்னு ஐ குட் கெட் பேக். பாண்டவர் பூமியில் தமிழரசன் ஒரு பையன் வருவான். இவ்வளோ பாவமா, இவ்வளோ நல்லவனா. ஆக்சுவலாக ஒரு மெலோ ட்ராமாவில் ஃபிட்டுன்னு ஆகிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பக்கம் எப்படி ஆக்ஷனில் சில பேருக்கு தான் ஃபிட்டுன்னு ஆக முடியுமோ அது மாதிரி சொல்லுவாங்க. அது எஸ்பெஷலி சேரன் மாதிரி இயக்குனர்கள் வந்து ரொம்ப டிமாண்டிங்காக அந்த ரொம்ப நுட்பத்தோடு அதை செய்வாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது பாண்டவர்? ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி எந்த கதைகளுமே பண்ண மாதிரி தெரியல. எஸ் சார், பட் அதுக்கு ரீசனும் என்னென்னா பாண்டவர் பூமி படம் ரொம்ப நல்லா போச்சு சார்.